ஏம்மா மீனா இப்படி? ஏன்? அப்படிங்கிற மாரி அத்தன பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீனா மேல தான் செம்ம கடுப்பா இருக்காங்க. அதில முக்கியமான விஷயம் என்னன்னா, சீரியல்கள்ல மோஸ்ட்லி வில்லன், வில்லி மேல நமக்கு வர கோபத்த விட, ஹீரோ, ஹீரோயின் அந்த நல்லவங்கன்னு காமிக்கிற குடும்பத்து மேல தான் நமக்கு கோவம் வருது. ஏன்னா, அவங்களுடைய கையாலாகாதத்தனம், பிளஸ் வந்து அவங்களுடைய அறிவிலித்தனம்னு பல விஷயங்கள் நம்மள கடுப்பேத்துது. அந்த மாரி தான் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து மீனா ஏதோ வந்து அவங்க சொன்ன ஒரு பொய்ய அவங்களே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பி, திருப்பி சொல்லி. இப்ப வந்து பார்வதி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, எனக்கு வந்து கதைக்குள்ள மூழ்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு தோணி மாறுவாங்கன்னு பார்த்தா மாறுற மாரி இல்ல. அங்க வர விஜயா வேற வந்து அவங்கள கிண்டல் பண்ணிட்டு வேற போறாங்க. இவ இல்லன்னா வீடே நடக்காதா? ரோகிணி எல்லா வேலையும் செய்றாங்கறாங்க. இப்பவாச்சும் மூளை உள்ள ஒரு பொண்ணு என்ன யோசிக்கணும்? ரோகிணி எதுக்கு இப்ப திடீர்னு வேலையெல்லாம் செய்றாங்க? அப்ப நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வராம இருந்தா பெட்டர்ன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? உண்மைய சொல்லணும். அத சொல்லல. அப்படிங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டு, இப்ப ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் செய்யல. வீட்ல வந்துட்டு வீட்டுக்கு வந்த ஸ்ருதி, சீதா எல்லாத்துக்கிட்டயுமே அவர் குடிச்சார், அவர் குடிச்சார், அவர் குடிச்சார், குடிச்சதுனால தான் நான் இல்லாம இருக்கேன். ஒரு தடவ குடிதான்னு நினைப்பீங்க. ஆனா அது என் மனச எவ்வளோ பெரிய வலி குடுக்குது தெரியுமா? அப்படி இப்படின்னு பேச, ஸ்ருதி பாருக்கு போய் குடிக்க வேணாம்னா, வீட்ல வேணா குடிக்க சொல்லிட்டு நீங்க ஒரு ஆம்லெட் போட்டு குடுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. சீதா வந்து சத்யா வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்புட்ன்னா, எனக்கு தான் தெரியும் அது பெரிய விஷயம்ன்ட்டு. அப்படி இப்படின்னு வசனத்த பேசுறாங்களே தவிர, இப்போ உண்மையிலேயே வந்து அப்படியே அத பழகிட்டாங்க. அப்படியே அத பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க கரெக்ட்டா கேட்டிருந்தாங்க. சீதாவுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மீனா நல்லா ஜாலியா தான் சுத்திட்டு இருந்தாங்க. கல்யாணத்து வரைக்கும் அவங்க பேசாம. ஆனா அப்பல்லாம் அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி குறுகுறுப்பு இந்த மாரியெல்லாம் நடக்கல. ஆனா இப்ப வந்து இந்த விஷயத்துல ரோகிணி விஷயத்துல மட்டும் அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி குறுகுறுக்கு தான். ஆனா ரோகிணி சந்தோஷமா இருக்காங்க. இந்த லாஜிக்கும் நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. இதுக்கிடையில செல்வம் வேற முத்துவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றேங்கிறாரு. அந்த ரேகா கூட கொஞ்சம் கொஞ்சமா சத்யா நெருக்கமாகி, ரேகாவுக்கு வயிறு வலின்னு சொல்லி சீதா ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஸோ சிந்தாமணி பழி வாங்குற சம்பவங்கள் ஒரு பக்கம் வரப்போகுது. இந்த சிவன் பார்வதி கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னு வேற தெரியல. அது ஒரு பக்கம் போகுது. எது எப்படியோ ஒரு பரபரப்பான எபிசோடு. ரோகிணி சிக்க போறாங்க. ரோகிணிய பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்கு அப்புறமா நம்ம தலையிலேயே கொட்டி ஏன் இதெல்லாம் போய் நம்புறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்க்கிட்டாங்க. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. அந்த சீரியல் எப்படி போகுது? மீனா பண்றதெல்லாம் உங்களுக்கும் கடுப்பாகுதாங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.